ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின் நம்மளுக்கு 4 சைஸில் கிடைக்கிது. இப்போ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 410 mm டபுள் எக்ஸல் சைஸு. இது எக்ஸல் சைஸு 320 mm. இதில் 10 பீஸ் இருக்கும், இதில் 5 பீசஸ் இருக்கும். இந்த பேக் வந்து எல் சைஸு, இதில் 12 பீஸ் இருக்கும். இது ரெகுலராக யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ் பேடு. நம்ம தினம் பேண்ட்டி லைனர், இது பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணி தினமும் யூஸ் பண்ணலாம். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதில் 30 பீசஸ் இருக்கும். ஃபெமினைன் 5 டெக்னாலஜி இருக்கக்கூடியது. எக்ஸ்பிரி டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, இயர், மந்த்து எல்லாமே பிரிண்ட் செய்யப்பட்டிருக்குது. FDA, ISO, ISI, CE அனைத்து சான்றிதழும் பெற்ற ஒரு நாப்கின். கவர் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணி, இது சில்வர் பாயிலிங் கோட்டிங், ஃபுட் கிரேட் கோட்டிங். ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லாக கவர் ஆனது, உள்ளுக்குள்ளார காற்று கூட போகாது, பாக்டீரியா போகாது. இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு லீடிங் பிராண்ட், இதை கவர் எடுத்து ஓப்பன் பண்ணால் அந்த கவரை க்ளோஸ் பண்ண முடியாது. இங்கே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்கக்கூடிய கவரும் க்ளோஸ் பண்ண முடியாது, ஓப்பனில் தான் இருக்கும். குழந்தைங்க பேக்கில் இல்லை வேலைக்கு போகிற பெண்கள் பேக்கில் வச்சுட்டு போனாங்கன்னா இதுக்குள்ளார உங்களுக்கு தூசி, குப்பை, காயின் என்ன வேணால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னரில் யூஸ் பண்ணுறோம், இன்னரில் யூஸ் பண்ணும் பொழுது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கவரை நீங்கள் பிரித்து ஸ்டிக் பண்ணுறீங்கன்னா இதுவும் பிளாஸ்டிக், இந்த கடைசி லேயரும் பிளாஸ்டிக். ஸ்டிக் பண்ணி நம்ம ஸ்கின்ல படக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு லேயரும் பிளாஸ்டிக். இது எல்லாமே பிளாஸ்டிக் லேயர். நம்மளோட ஃபெமினைன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பிரிச்சிங்கன்னா முழுக்க எல்லாமே காட்டன் ப்ரீத்திங் லேயர். இந்த லேயர் நீங்கள் பிரித்து தூக்கி எறிஞ்சோன்னா மண்ணோட மண்ணாக மக்கிரும். இந்த லேயர் வந்து யூஸ் பண்ண பிறகு இதில் வச்சு ரோல் பண்ணி நம்ம வெளியே தூக்கி எறிஞ்சிடலாம். அதனால் இதை பத்திரமா வச்சுக்கலாம். இதை நம்ம ஸ்டிக் பண்ணுறோம். இப்போ இங்கே பிரித்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இதை பேக்கில் வச்சோம் அப்படின்னா இந்த 2 சைடும் சீல் இருக்குது, இங்கே சென்டர்லேயும் சீல் இருக்குது. நம்ம விரலெல்லாம் போகாது. பேக்கில் நம்ம பேக்கு க்ளீனாக இல்லைனாலும் நம்ம வச்சுக்கலாம், இன்ஃபெக்ஷன் ஆகாது. அதுதான் நம்ம இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இப்போ 2 பேட்லேயும் நம்ம வாட்டர் அப்ளை பண்ணுறோம். ஒரு 100 ml தண்ணி நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன். 100 ml தண்ணி வாட்டர் வந்து ஒரு 30 ml பிளட்டுக்கு ஈக்குவலாக கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ உறிஞ்சிக்கிற தன்மையை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 50 ml சிரஞ்சில் எடுக்கிறேன் நான். இது வந்து ஒரு 50 ml தண்ணி. இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு லீடிங் பிராண்ட் அதில் நான் அப்ளை பண்ணுறேன். 50 ml அப்ளை பண்ணியாச்சு. எகெயின் நம்ம இன்னொரு 50 ml எடுக்கிறோம். ஒரு 100 ml தண்ணி, 50 ml ஏற்கனவே 50 ml அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ எகெயின் இன்னொரு 50 ml வாட்டர். இப்போ இந்த 100 ml தண்ணி அப்படிங்கிறது ஒரு 30 ml பிளட்டு நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். 30 ml பிளட்டு வந்து 100 ml வாட்டருக்கு அந்த டென்சிட்டிக்காக நம்ம 100 ml போடுறோம். பிளட்டு திக்காக இருக்கும் இல்லைங்களா, அதனால. இப்போ இதில் நம்மளோட ஃபெமினைன் பிராண்டில் இப்போ 50 ml அப்ளை பண்ணுறோம், இன்னொரு 50 ml 100 ml அப்ளை பண்ணலாம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஏன் ஃபெமினைனுக்கு மாறணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற டெமோ. இப்போ இன்னொரு 50 ml 100 ml அப்ளை பண்ணுறோம். இப்போ தண்ணி அப்ளை பண்ணும் பொழுது இப்போ இவ்வளோ ஃப்ளோ இவ்வளோ ஸ்பீடாக வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். கொஞ்சமாக வர அப்படியே உள்ளே அந்த பிளட்டு போய் அந்த லாக்கிங் சிஸ்டம் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது தண்ணி அப்படியே இருக்குது. 100 ml அப்ளை பண்ணோம். இப்போ நம்ம உட்காந்து வேலை செய்கிறோம், நடக்கிறோம், 2 வீலரில் போகிறோம் அப்படின்னா இந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது உறிஞ்சிக்கிற தன்மை, கெப்பாசிட்டி மார்க்கெட்டில் இருக்கிற பிராண்டில் இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலையில் எந்த காரியமும் நம்மளால் செய்ய முடியாது. ஃபீலிங் வந்து நல்லாவே இருக்காது. இப்போ இதில் 100 ml அப்ளை பண்ணோம். நீங்கள் எவ்வளோ அமுத்துனீங்கனாலும் ஒரு வாட்டர் கூட தண்ணி எந்த இடத்துலையுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தாவே தெரியும். இதில் தண்ணி வந்து தட்டுக்கு வெளியே இருக்குது, இவ்வளோ வெளியே வருது. அப்போ இதில் ஒரு 3 பேடு 4 பேடு எடுக்கிற காசு, எடுக்கிற பணம், எடுக்கிற ரூபாய், இதில் ஒரு பேடுலேயே நமக்கு சேவ் தான் ஆகுது.
அடுத்து ஹெல்த்து, இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல், இதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக், இது எல்லாமே நமக்கு நல்லது தான் பண்ணுது. பிரித்து பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் வந்து ஃபுட்டுக்கு முக்கியத்துவம், ஒரு ஜூஸ் வாங்கினா, ஒரு பிஸ்கட் வாங்கினா அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரி டேட்டு, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்ப்போம். இப்போது நாப்கினில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு பிரித்து பார்க்கலாம். ஒவ்வொரு லேயராக நான் பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு லேயர். இந்த ஃபஸ்ட்டு லேயர் தான் தொடையெல்லாம் உராய்ந்து நமக்கு புண்ணாகிறதுக்கான காரணம். எரிச்சல் வர்றது, இச்சிங் வர்றது, இரிட்டேஷன் வர்றதெல்லாம் காரணம் வந்து இந்த ஃபஸ்ட்டு